தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து முதல் நாட்டுடைய நாடாளுமன்ற அண்ணாமலை எப்படிங்க தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து நடத்துறது முதல் நாட்டுடைய நாடாளுமன்ற அண்ணாமலை அவர் சகோதரர் அண்ணாமலை டெய்லி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்காரு. திடீர் சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, திடீர்னு கண்ணிக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து எப்படின்னா அரசியலை கடந்து நான் இன்னொன்று சொல்றேங்க. நான் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து அவர் உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, தொகுதியை குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தொகுதியில கூட்டும் போது இப்போ நமக்கு 543 லோக்சபா சீட் இருக்கு, அதை கூட்ட போறாங்க. அது கூட்டும் போது கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வச்சு கூட்ட போறாங்க. அப்படி கூட்டும் பொழுது ஜனத்தொகை அடிப்பில் வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு வேணா கூடும். ஆனா இன்னைக்கு 79-80 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 140 சீட் கிடைக்கும். கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும். உங்களுக்கு பீகாருக்கு இரட்டிப்பாகும், இங்க மகாராஷ்டிராக்கு இரட்டிப்பாகும், ராஜஸ்தானுக்கு இரட்டிப்பாகும். அவங்களுக்கு கூடுதலாக 30-40 விழுக்காடு 50 விழுக்காடு சில மாநிலங்களுக்கு பொறுத்த 70 விழுக்காடு 80 விழுக்காடு உங்களுக்கு எண்ணிக்கை கூடும். ஆனா நமக்கு வந்து 1-2 தான். நம்ம புதுவை உட்பட 40 சீட்டு வச்சுக்கிட்டு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு இது பண்ற நம்மளுடைய இது தேவை கிடையாது. அவங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கும். அரசியலை கடந்து இது மக்களை பாதிக்கிற மாநிலங்களை பாதிக்கிற விஷயம். அது இதுல போய் நீங்க வந்து அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன சொன்னார், அவரு குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதை நாங்க கேட்கிறோம், பார்லிமெண்ட்ல நாங்க கேட்கிறோம். நீ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதே நேரத்தில் கூடும்போது நம்முடைய தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.2%. 543 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதியில் லோக்சபா சீட்ல நம்முடைய ஷேர் வந்து 7.18%. அதாவது 39 தொகுதிகள். நீ கூட்டும் பொழுது இந்த ஷேர் இருக்கு பாத்தீங்களா 7.18%. இது குறைக்க கூடாது நாங்க சொல்றோம். அதுக்கு பதில் வரல. அதுக்கு நானும் டெல்லியில இருக்கிற மீடியா கிட்ட பேசுறேன். அவங்க கேட்கறாங்க, அமித்ஷா தானே சொல்லிட்டாரு, ஏன் கலாட்டா பண்றீங்க, அப்புறம் இதெல்லாம் கந்தடிப்பு நாடகம், நீங்க ஒரு டிராமா போடுறீங்க சொல்லும் போது நான் சொன்னேன், இதுக்கு அவர் அமித்ஷா பதில் சொல்லி இருக்கிறாரா? தமிழ்நாடுடைய பங்கு 7.2% வச்சுக்கோங்க, 7.2%, 543 சீட்ல. அது நீங்க 800 கூட்டும் போது எங்களுடைய ஷேர் 7.2% நீங்க குறைக்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு பதில் உத்தரவாதம் கொடுப்பாரா அமைச்சர்? இதுக்கு பதில் கிடையாது.